வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் சன்னா மசாலா எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து 250 கிராம் சன்னா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 5லிருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பட்டை ஒரு 2 துண்டு சேர்த்துக்கலாம், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பே லீஃப் ஒரு 3 லீஃப் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை வேக வச்சுக்கலாம். கொண்டைக்கடலை வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம இந்த சன்னாவை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2லிருந்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம சன்னா வேக வச்சாச்சுங்க. வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதையும் சேர்த்துக்க தான் போகிறோம். இப்போ வேக வைக்கும்போது கூட போட்டிருந்தோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், அது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது எதுக்கு சேர்த்தேன்னா ஃப்ளேவருக்காக தான். இப்போது அந்த மனம் ஃபுல்லும் இதில் இருக்குது. இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால தான் இதை எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலை, இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கட்டுங்க. இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி எடுத்துருக்கேன். அதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்டுச்சுன்னா நம்ம கையிலேயே நல்லா பொடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சன்னா வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும். நம்ம வேக வச்சுருந்த சன்னாலேருந்து ஒரு 10% அளவு எடுத்து இதை மசிச்சு வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கஸ்தூரி மேத், அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மேங்கோ பவுடர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது தாங்க நமக்கு வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற சன்னாவை கூட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்துட்டோம். மல்லி மட்டும் அப்படியே நான் விட்டுருக்கேன், அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மசிச்சு வச்சுருக்கிற சன்னாவையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் எல்லாமே சன்னாவில் பிடிக்கணும் இல்லையா, அது வேகத்துக்கு கொஞ்சம் நமக்கு தண்ணி வேணும். லைட்டாக சேர்த்துக்கோங்க போதும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. ரொம்பவுமே ட்ரை பண்ண வேண்டாம். இனி வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தாளித்து நம்ம வந்து அந்த சன்னாவில் சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அப்போ வந்து நல்ல மணமாக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து இந்த பூண்டையும் பச்சை மிளகாவையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை வந்து நம்ம அந்த சன்னாவில் சேர்த்துக்கலாம். நார்த் இந்தியன் ஸ்டைலில் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.